ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷார்ட் டிஐஒய் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே ரொட்டேட்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறவங்க அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எல்லா ஆங்கிளில் இருந்தும் காட்டணும், எளிமையாக இதை வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எல்லா ஆங்கிளில் இருந்தும் வீடியோவில் காட்ட முடியும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் நீங்கள் நம்ம எப்படி செய்கிற அப்படின்னு வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நாம் வரைஞ்ச சர்க்கிளை வந்து தெர்மாக்கோல் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த சர்க்கிளை சுற்றி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr. 2 × 5 வேல்யூ 3.14 இன்ட்டு இந்த சர்க்கிளோட சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்குது. அதனால் 2πr. இல்லைனா நமக்கு 50.24 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஸோ 50 சென்டிமீட்டர் லென்த் உள்ள 5 சென்டிமீட்டர் பிரெத் உள்ள மாதிரி நீளமான ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம இதை வந்து இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக அந்த சர்க்கிளை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வேணுங்கிறதுக்காண்டி இந்த கார்ட்போர்ட் பீஸ்லேருந்து ஒரு லேயரை மட்டும் நான் அப்படி பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கார்ட்போர்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து இந்த சர்க்கிளை சுற்றி அதை நான் கவர் பண்ணி பார்க்குறேன். வாவ், பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம மெஷர்மெண்ட் தப்பாகலை. ஸோ ஓகே, நைஸ். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்திருக்கேன். இது பேர் வந்து சின்க்ரோனஸ் மோட்டர். இதை நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் இதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த மோட்டர் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. அது எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இப்போ டாப் ரைட் கார்னரில் ஒரு ஐ கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது எதுக்காகனா, நம்மளுடைய சின்க்ரோனஸ் மோட்டர்லேருந்து வர ஒயரை வந்து இது வழியாக தான் கொண்டு போக போகிறோம். அதனால தான் நம்ம இதை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் பீஸையும் 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம சின்க்ரோனஸ் மோட்டருடைய டாப் பார்ட்டு, அதாவது அந்த ரோட்டரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாட்டமில் உள்ள கார்ட்போர்ட் பீஸில் வந்து நம்ம யாருக்குமே சொன்ன மாதிரி இந்த லென்த்தான கார்ட்போர்ட் பீஸை சுற்றி கவர் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம இந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே ரொட்டேட்டரை ரொம்பவுமே சீப்பாக தான் செஞ்சுருக்கோம். அரௌண்டு 170 ருபீஸ்க்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தச்சில் 1000 ருபீஸ், 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு டிஐஒயாக இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டரோடைய பாட்டத்தில் வந்து டபுள் சைட் டேப்பு கொஞ்சமாக ஒட்டிட்டு அதை வந்து கீழே அந்த பாட்டத்தோடு அட்டாச் பண்ணிடலாம். இதை வந்து கரெக்டாக சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் கலர் பேப்பர்லாம் ஒட்டிட்டு இந்த ஒயரோட எண்டில் வந்து ஒரு 2 பின் ப்ளக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை பவரில் கொடுத்து இது எப்படி ஓடுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டு ஸோ இது மேலே வந்து நாம் ஒவ்வொரு ப்ராடக்டாக வச்சு இது எந்த மாதிரி அவுட்புட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு குளோப் எடுத்திருக்கேன். இது மேலே வச்சு பார்க்கலாம். இந்த குளோப் ஸ்பின் ஆகிறதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து பெருசாக எந்த கேமரா லைட்டிங் எதுவுமே இல்லாமல் ஸ்டுடியோ மாதிரி எதுவும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக எடுத்துக்கனால இந்த ஷாட் வந்து அந்தளவுக்கு நல்லா தெரியாது. ஆனால் இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் லைட்டிங்கோட ப்ராப்பர் பேக்ரவுண்டோட இதை யூஸ் பண்ணுறப்போ இதோட அவுட்புட்டே வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஃபைனலாக வீடியோட எந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு மவுஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.